வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகான் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி எண்ண அலைகள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். இயற்கையை உணர்ந்து அறவழி ஒழுகி அறியாமையை தீக்க வல்ல ஒரு மதிப்புள்ள உயர் மனிதனாக இருந்தும் தன் தகமையும் இயக்க நியதியும் அறியாமல் மனிதன் தனது எண்ண ஆற்றலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். தன் தேவை தற்கால இன்பம் என்ற அளவில் குறுகி உணர்ச்சி வயமாகி பிறருக்கும் பிற்காலத்திற்கும் தீமை விளையும் வகையில் செயல்புரிகிறான். பிறரை தாக்கி தீமை விளைவிக்கும் எண்ண அலைகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறான். தன் குடும்பம், சமுதாயம், வேறு நாட்டு மக்கள் இவர்கள் மேல் சினம், வெறுப்பு, பகை கொண்டு அவன் எண்ண அலைகளை எப்போதும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறான். இவ்வெண்ண அலைகள் அணு ஆற்றலாகவே பரவி மனித இன உடல்களிலும் மூளையிலும் பொருந்தா உணர்வு பதிவுகளாகவும் அமைகின்றன. இப்பதிவுகளை பாவப்பதிவுகள் என்றும் சாபம் என்றும் அறிவறிந்த முன்னோர்கள் கூறியுள்ளனர். இயற்கை நியதி அறியாமை என்ற மருளால் மனிதனுக்கு பகையாகி பொதுவாக சமுதாயமே சாபத்துக்குள்ளாகின்றது. ஒவ்வொருவரும் பிறருக்கு துன்பமளிக்க வேண்டும் என்று விரும்புவதும் அதற்கு துணிந்து செயல்புரிவதும் பெரும்பாலான மக்களிடம் இயல்பாக வளர்ந்து வருகின்றது. மனித எண்ண ஆற்றல் இயற்கை ஆற்றலின் ஒரு பகுதி, இயக்கமே என்று முன்னரும் விளக்கியிருக்கின்றேன். அதன் விளைவு என்னாகும்? மனிதகுல வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் பெருகும். இயற்கை சீற்றம், போர், மழையின்மை, இவ்வாறாக இயற்கை ஆற்றலும் மனித ஆற்றலும் கூடி மனித எண்ண ஆற்றலால் தீய விளைவுகளாக மாறுகின்றன. மனிதன் மதிப்பை உணர்ந்து பிறருக்கு துன்பமளிக்காமலும் இயன்றளவில் உதவி செய்து கொண்டும் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி நல்ல எண்ண அலைகளை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அருட்தந்தை அவர்கள் இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் எண்ணங்களை உள்ளே விதைக்க வேண்டும். ஒரு எண்ணம் ஈடேறுகிற வரை வேறு ஒரு எண்ணத்திற்கு அங்கு அனுமதிக்கக்கூடாது. அதனால் நல்ல எண்ணமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிறார் அருட்தந்தை அவர். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் அமைதி உண்டு. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை
முடிவதில்லை மனிதன் வீட்டினிலை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.